சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு தற்பொழுது டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 112 புகார்கள். சமீபத்தில் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதற்கு காரணம் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக பேசியதுதான். கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தி மேடையில் அவர்களை மிகவும் மன அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்தும் துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்தும் பறித்தார். அதனைத் தொடர்ந்து பொன்முடி அவர்களுக்கு ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு தனி ஏற்பாடுகளையும் நீதிபதி செய்துள்ளது. இன்று விசாரணைக்கு வந்த பொன்முடி அவர்களது வழக்கு தமிழகம் முழுவதும் 112 புகார்கள் அளிக்கப்பட்டதாகவும் அவற்றின் மீதான விசாரணை நிலுவையில் உள்ளது என்றும் அரசு தரப்பு வாதிட்டிட்டது. அப்பொழுது நீதிபதி பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது அமைச்சராக இருந்தவர் ஏன் இப்படி பேச வேண்டும்? அமைச்சராக இருந்தவர் என்ன பேசுகிறோம் என்பது கூடவா அவருக்கு தெரியாது? அப்படி வயதாகிவிட்டார், அவர் ஏன் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும்? இதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் கேட்க மாட்டாரா? அதாவது திமுகவின் தலைவர் இதை பற்றி கேட்க மாட்டாரா என்று நேரடியாகவே நீதிபதி கேட்டுள்ளனர். வெறுப்பு பேச்சு தொடர்பான பொன்முடிக்கு எதிரான வழக்குகளில் புலன் விசாரணை செய்ய காவல்துறை தயங்கினால் அந்த வழக்குகள் சிபிஐ துறைக்கு மாற்றப்படும் என்றும் நீதிபதி கடுமையான எச்சரிக்கையும் செய்துள்ளனர். இதனால் டெல்லிக்கு அழைத்து பொன்முடி அவர்களை விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும், நிச்சயம் பொன்முடி அவர்கள் வயதான காலத்தில் அவரது மனைவி உட்பட அனைவருமே சிறைக்கு செல்வார்கள். தற்பொழுது இந்த வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்தவில்லை என்றால் நிச்சயம் இந்த வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்படும். அப்படி மாற்றப்பட்டால் அவர் திகார் சிறைச்சாலைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எதற்காக? குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக ஆபாசமாக பேசியதற்காகவா என்று கேட்டால், அவர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கிறார். மணல் கொள்ளை வழக்கு, சட்டத்திற்கு விரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் மீறுதல் போன்ற பல்வேறு வழக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய காரணத்தினால் பொன்முடி அவர்களை எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் நீதிபதி தைரியமாக, அதாவது ஆளும் கட்சி என்று கூட பார்க்காமல் உண்மைக்கு ஆதரவாக உண்மைக்கு நின்று பொன்முடிக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. பேசும் பொருளாகவும் பொன்முடி அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படக்கூடியவர்தான் என்றும் ஏற்கனவே சமூக வலைதளங்களில் கூறப்பட்டு வருகின்றன. நீதிபதிக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்றும் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் இணையதளங்களில் கூறி வருகிறார்கள்.